Hello, மக்களே, and இது லோகநாதன் from Nilavat Software Solutions. Okay, so நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா again மெத்தடில் தான் ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ண மெத்தட் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நேம் வச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ பேர் வைக்காம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு நேம் இல்லாமல் ஒரு மெத்தடை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் எங்கெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் ஆகும், மேபி நம்ம எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மெத்தடை ஒரே இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் அந்த மெத்தடுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த நேம் வைக்காத மெத்தட், அனானிமஸ் மெத்தட் ஆர் பைத்தான்ல இது என்ன சொல்லலாம்னா லாம்டான்னு சொல்லலாம். ஸோ இந்த லாம்டாவை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெத்தட் நம்ம எங்காச்சும் ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ண போறோம் அண்ட் அந்த மெத்தடுக்குள்ள ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. எத்தனை இன்புட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், பட் எக்ஸிக்யூஷன் வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அப்படிங்கும்போது நம்ம தாராளமா லாம்டாவை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிஃபைன்கிற கீ கொடுத்துட்டு அண்ட் மேபி நான் ஒரு நம்பரை வாங்கி அதோட ஸ்கொயரை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ டிஃபைன் நான் ஸ்கொயர் எஸ்கியூன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன் அண்ட் இதுக்குள்ள ஒரு வேல்யூ நான் உள்ள கொடுக்குறேன் அண்ட் அதோட ஸ்கொயர் வந்துட்டு இந்த மெத்தட் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன் n இன்டு n. ஸோ யூசர் என்னங்கிறது உள்ள கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ n இன்டு n வந்துட்டு இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் மேபி ரிசல்ட் ஈக்குவல் டு நான் ரிட்டர்ன் பண்றதுனால நான் வாங்கி ரிசல்ட்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ ரிஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூசர் கொடுக்குற வேல்யூ. ஸோ மேபி யூசர் 5னு கொடுக்குறாங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் 5 கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு நான் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 25ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தென் ஸோ இப்போ 25ங்கிற ஆன்சர் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இந்த மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடுக்குள்ள நான் ஒரு வேல்யூ சென்ட் பண்றேன் அண்ட் இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ணுது அண்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அனானிமஸாக எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ அனானிமஸாக எழுதும்போது சேம் யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூவை நம்ம உள்ள அனுப்பணும். ஸோ அனுப்புனதுக்கு அப்புறம் கோலன் கொடுப்போம். ஸோ இன்புட் கோலன் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா உள்ள கொடுக்குற இன்புட்டை 2 தடவை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ n இன்புட்டாக கொடுத்துட்டு n இன்டு n அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன். ஸோ ரிட்டர்ன் என்ன கொடுக்க போகுதுன்னா n இன்டு n. ஓகே, ஸோ பட் எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா ஸோ பைத்தான் இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல ஒரு மெத்தட் அண்ட் இந்த மெத்தட் வந்துட்டு லாம்டா மெத்தட். ஸோ எப்பவுமே நீங்க ஒரு அனானிமஸ் மெத்தட் எழுதும்போது முன்னாடி இந்த லாம்டாங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ தட் பைத்தான் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க ஒரு அனானிமஸ் மெத்தட் எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே ஓகே ஸோ இப்போ ஒரு மெத்தட் எழுதிட்டோம். ஸோ அது எங்காச்சும் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ நான் இங்க வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மெத்தட் வேரியபிள் இல்லையா, தாராளமா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த லாம்டாவை வேரியபிள்ல தாராளமா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஒரு மெத்தட் அண்ட் இங்க நான் அந்த மெத்தடை கால் பண்றதுக்கு பதிலாக ஏங்கிற வேரியபிள், ஏன்னா இதுதான் ஒன்லைன் மெத்தட். ஸோ இதுக்குள்ள நான் 5 சென்ட் பண்ணனாலும் எனக்கு இப்போ சேம் அதே 25ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா ஸோ இங்க இன்புட் உள்ள கொடுக்குறோம், இது எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ மேபி நான் ஸ்கொயர் இல்லாம 2 வேல்யூ கொடுக்குறேன் டு த பவர் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 டு த பவர் ஆஃப் 6 எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்க 2 வேல்யூ உள்ள கொடுக்குறேன். ஸோ இந்த ஏ என்ன பண்ணும் இந்த மெத்தட்ல, அப்ப நான் 2 இன்புட் உள்ள கொடுக்கணும். ஸோ n, m இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பவர் ஆஃப்க்கு ஒரு ஆபரேட்டர் பார்த்துருந்தோம், டபுள் ஸ்டார் n டு த டபுள் ஸ்டார் ஆஃப் m வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டுங்களா? 5 டு த பவர் ஆஃப் 6. ஸோ இப்போ இது உங்களுக்கு 5 டு த பவர் ஆஃப் 6 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த லாம்டாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். இந்த லாம்டா ஒரு ஒன்லைன் மெத்தட் மாதிரி. ஸோ இதை
நம்ம பேர் வைக்க மாட்டோம். பட் இது ஆப்ஜெக்டா தான் நம்மளால எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏ ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு மெத்தட் அதுக்குள்ள எத்தனை இன்புட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறது ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன். அப்படிங்கும் போது நீங்க இந்த இடத்துல அனானிமஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அனானிமஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, it is Loganathan. Bye friends. And வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி டெய்லியும் வரும். அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.